அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி, அடுத்து புதனுடைய சுக்கிரனுடைய பயிற்சி, இப்போ புதன் நகர்ந்துருக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த 45 நாட்களில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏற்பட போகுது. ரிஷபத்துக்கு 4th ஹவுஸில் சூரியன் சொந்த வீட்டுக்கு வரும்போது வீடு, வாகனம், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், ரொம்ப நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுலாம் கிடைக்க போகுது. அந்த ஒன் பை ஒன்னாக நல்ல விஷயம்லாம் நடந்துகிட்டே இருக்கும். நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்க பார்த்து நடுவில் சின்னதாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அதோடைய தாக்கம் வேறு மாதிரி கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கு காரணமாக நீங்கள் இருந்துடக்கூடாது. அதுக்கு காரணமாக இருக்கிறது அவசரம், கோபம், முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப பேசுகிறது, கவலைப்படுற மாதிரியான விஷயங்களை திரும்ப நினைக்கிறது. இது எல்லாமே சந்திரன் ராகு இப்படின்ற அந்த காம்பினேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ராகு சனியும் தொடர்பு பெற்றிருக்கு. இப்போ ராகு உங்களுக்கு 11 இருக்கார், சூப்பர். சனி நட்சத்திரத்துக்கு வந்துட்டார், 10 வேலை, 9ஆம் பாவம் ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ண விட்டு கொடுத்துரும். இப்போ 7 நாள் தான் ஆகுது ராகு சனியோடைய நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி. ஸோ ரிஷபத்துக்கு 11th ஹவுஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 10th ஹவுஸ் 9th ஹவுஸ் ஆக்டிவேட் ஆச்சு. 9th ஹவுஸ் என்னென்னு பாருங்கள், நில வீடு, மகர வீடு, 9ஆம் வீடு, தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அப்போ எல்லா வித பாக்கியத்தையும் கிடைக்கிறதுக்கான அடுத்தடுத்த விஷயங்கள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் எல்லாமே வரப்போகுது. 10ஆம் இடம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, இதை விட ஐப்பெய்டான சேலரிக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஒன்றுனா கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கதவுகளை திறக்கப்படுற கதவை போட்டுறது நீங்களாக இருப்பீங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கார், ராசியிலே இருக்கார். ராசியிலே இருக்கும்போது சில விஷயங்கள் தடைகளை கொடுக்க வைக்கும். உதாரணத்துக்கு உங்களுடைய கை 3ஆம் இடம், அது சந்திரனுடைய வீடு, அதுதான் கடக வீடு. அந்த சந்திரனுடைய கடக வீடு அந்த நட்சத்திரத்தில் தான் இப்போ குரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார், ரோகிணி நட்சத்திரத்தில். ஸோ ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களுக்கு தடை கற்களாக இருக்கிற விஷயங்கள் இந்த தேவகுருவான குருவும் சந்திரனும் காரணமாக இருக்கும். அவசரப்பட்டு கை வாங்கிடாதீங்க. உங்கள் கணவரையோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளையோ, உங்கள் நண்பர்களையோ கை நீட்டி பேசிடாதீங்க. டக்குன்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டுறாதீங்க, டக்குன்னு டைப் பண்ணி மெசேஜ் போட்டுறாதீங்க கோபமாக. ஏன்னா இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா அவசரமாக சில விஷயங்களை செய்ய வச்சு, ஏன் இதை பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்க வச்சிடும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் அடுத்தது பாருங்கள், 5ல் கேது, முதல் குழந்தை, மனசு, காதல், இதில் எல்லா விஷயத்துலேயுமே ஏமாற்றம், வலிகள் நிறைய கொடுத்துருக்கு. இந்த ஏமாற்றம், வலிகள் எல்லாமே ஏன் இந்த முடிவை எடுத்தோம், இப்படி அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு தப்பு பண்ண விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை பற்றி திரும்ப நினைக்காம இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா சைலண்ட்டாக இருக்கிறது தான் மிகப்பெரிய சொல்யூஷன். இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கிடச்சிருச்சின்னு ஒரு 6 டைம்ஸ். ஏன் 6 டைம்ஸ் எது சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய நம்பர், ரிஷப ராசியுடைய நம்பர், ரிஷபத்துக்கு எதிரியாக வரக்கூடியதும் இதே சுக்கிரன், அதாவது துலாம் வீடு. அப்போ அந்த எதிரியை குறிக்கக்கூடிய நிலையை நீங்களும் ரெண்டுமே சுக்கிரன் தான். ராசி அதிபதி, லக்னாதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். அப்போ இங்கே ரிஷபராசிக்கு ரிஷப லக்கணத்துக்குமே பொருந்தக்கூடிய விஷயங்கள். அப்போ இங்கே ரிஷபராசி ரிஷப லக்கணத்துடைய பலன்களில் ரொம்ப முக்கியமாக வீடு, வாகனம், சொத்துக்கள், சந்தோஷமான விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் காரகமாக இருக்கார். ஏன்னா நிலம் வீடு, அதே நிலம் வீட்டில் கண்ணியில் போய் வலு இழப்பார். அந்த கண்ணியில் வலு இழக்கிற அந்த ஒரு மாதம் காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஆகஸ்ட் 25 டு செப்டம்பர் 20 வரைக்குமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா ரொம்ப சூப்பரான விஷயம் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் போயிட்டு நீங்கள் டக்குன்னு சடனாக ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலையில் மாட்டிக்க வச்சிடும். அந்த விஷயத்தில் போய் நீங்கள் லாக் ஆகிடாதீங்க. லாக் ஆகிட்டிங்கன்னா
திரும்ப மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு வழின்றது கிடைக்காது. நீங்கள் ஏன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கதவுகள் வந்து திறக்கப்படும், அதே கதவை மூடுறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள், இது எல்லாத்துலேயுமே நிதானம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ரிஷபத்துக்கு நிதானம் ரொம்பவே அதிகமாக உண்டு. கோபம் வந்ததுன்னா என்ன நடக்கும், வேறு ஒரு லெவலுக்கு வேறு ஒரு ஒரு தாக்கத்தை கொண்டு போக வைக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற பார்த்திங்கன்னா கோடி சுவாமிகள், இவர் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் ஜீவசமாதி 1994 ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். புறவைப்பாளையத்தில் இருக்கார் பொள்ளாச்சியில். நீங்கள் முடிஞ்சால் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். அப்புறம் கனகப்பட்டி சித்தர் திண்டுக்கல் பயணிந்து ஒரு 6 கிலோமீட்டர், அங்கே கூட நீங்கள் போயிட்டு வரலாம். இதெல்லாம் போகும்போது கேதுவுடைய தன்மை வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் கொண்டு போகணும். 5ல் இருக்கார் கேது. மனசு, முதல் குழந்தை, காதல், உங்களுடைய ரொம்ப நாள் ஏக்கம், இது எல்லாமே தெளிவுபடுத்தக்கூடிய இடத்துல தான் கேது இருக்கிறார். இதெல்லாம் சமநிலையில் உங்களுக்கு சந்தோஷமான நிலைக்குள்ளே கொண்டு போகும். இது எல்லாமே ஏற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதியான நிலை, சந்தோஷமான சூழ்நிலைகள், இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அழகாக கொண்டு போகும். இது எல்லாமே வேறு ஒரு சந்தோஷத்தை கொண்டு போய் வச்சிடும். நீங்கள் எது கிடைக்கல அப்படின்ற ஏக்கம், குழந்தை இல்லை, அந்த ஏக்கத்துக்குள்ளே போயிடாதீங்க. காதலில் தோத்துட்டேன், அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. மனசு முடிவு சரியாக எடுக்க முடியல, ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா இது எல்லாத்துக்குமே தீரும். ஜீவசமாதிக்கு போனால் போய் சாமி கும்பிட்டு உடனே வந்துட்டா எந்த வித பயனும் இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் அங்கே மெடிடேஷன் பண்ணணும். அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ நேரம் இருக்கீங்களா உங்களை எனர்ஜி மூச்சு இழுத்து விடுங்க, அந்த எனர்ஜி ஃபுல்லாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும், தெளிவடைஞ்சிடுவீங்க, தொலைநோக்கு பார்வையோடு இருப்பீங்க. இந்த இந்த விஷயம் எல்லாமே எல்லா உயிரையும் மதிக்கணுன்ற எண்ணமே உங்களுக்கு கொடுத்துரும். ஆக்சுவலி எல்லா உயிரையும் மதிக்கணும், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக ஒரு பூனை பார்த்தா கூட அதை பார்த்து ரசிக்கணும், ஒரு நாயை பார்த்தா கூட ரசிக்கணும். ஒரு உயிரையுமே இது தன் உயிரை போல் நினைக்கணும். அந்த எண்ணம் ஒருத்தவங்களுக்கு வரும்போது அந்த டோட்டலாக அவங்களுடைய என்டையர் லைஃபே சேஞ்ச் ஆகிடும். அந்த லைஃப் சேஞ்ச் ஆகணுன்னே பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். உங்களுக்காகவே தேவையான விஷயம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு அது சந்தோஷம், இன்பத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம், மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல வளர்ச்சி, சூழ்நிலைகள் எல்லாமே கதவுகள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளாக தீங்கு நினைக்கிறவங்க கூட வந்து நல்லவங்களாக மாறிடுவாங்க, உங்களுக்கு நல்லது செய்ய தொடங்கிடுவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 11 இருக்கிற ராகு, 5ல் இருக்கிற கேது வந்து பெரிய லாபத்தை கொடுத்து இன்னொரு பக்கம் பெரிய அளவில் மனக்கவலையும் கொடுத்துரும். ஏன்னா ராகு சனி நட்சத்திரத்துக்கு என்ட்ரு ஆகிட்டார். டெஃபினட்டாக நீங்கள் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டு பணம், ரொம்ப நாளாக இருந்த எதிர்பார்ப்பு, உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த விஷயம் கிடைக்குமான்னு அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள், கதவுகள் திறக்கப்படும். அந்த வாய்ப்பு கதவுகள் திறக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு ஏற்றம் தாங்க. நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நடக்கும். ஏன்னா பாருங்கள், சூரியன் 3ல் இருக்கார், 4ல் வரப்போகிறார். இந்த 45 நாளில் எடுக்கிற மேஜிக் உங்களுக்கு சொத்து சம்மந்தமான விஷயம், வீடு வாங்கணும் சம்மந்தமான விஷயம், கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயம் கூட எல்லாமே ஓகே ஆகிடும். அதுக்கு அடுத்தது புரட்டாசி டு அக்டோபர், அதாவது புரட்டாசி டு ஐப்பசியில், அதாவது 9ஆம் மாதம் டு 10ஆம் மாதம், செப்டம்பர் டு அக்டோபர், இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிவுக்கு வரும். கெட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே, நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே வழி கிடைக்கும். ஆனால் அதுக்கான மைண்ட் செட்டும் அதுக்கான சூழ்நிலையும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும், ரொம்ப முக்கியம். முடிஞ்சு போன விஷயத்தில் உங்கள் பேசவே பேசாதீங்க. கேதுவோடைய 3ஆம் பார்வை உங்கள் கையை குறிக்கக்கூடியது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல், இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு. இது மூலிமா தான் உங்களுக்கு பிரச்சனை, டென்ஷனை கொடுக்கும். பொய் சொல்லிட்டாலும் தொந்தரவு, ரொம்ப உண்மை பேசினாலும் தொந்தரவு, வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜ் அதுவும் தொந்தரவு. அதே மாதிரி இந்த கேதுவோடைய பார்வை சந்திரன் மேலேயும் பின்னோக்கி போகும்போது 7ஆம் இடம் கணவர் ஸ்தானத்தையும்
மனைவி ஸ்தானத்தையும் பார்வையிட்டு இருக்கும். 3, 11 2 பார்வையிலுமே. அப்போ உங்கள் நண்பர்கள், உங்கள் மனைவி, உங்கள் கணவர், 2வது குழந்தையிடம் கவனமாகவே இருக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப முக்கியம். கவனம் மிஸ் ஆச்சு. ஏன்னா இந்த கேதுவோடைய பார்வை வந்து சந்திர நட்சத்திரத்தில் இருக்கும்போது மனக்குழப்பத்தை ஓவராக கொடுத்துக்கிட்டே இருக்குது. பய உணர்வு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு ஜீவசமாதி வழிபாடு. இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்ட் 1. பார்ட் 2ல் ரொம்ப குயிக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லியிருக்கிற சப்ஜெக்ட் ரொம்ப கம்மி. பார்ட் 2ல் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு வச்சா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க.